கோயில் காசை திருடி தின்னவங்க அப்படி ஒரு அமைச்சர். கக்கூஸை கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு சென்னை கக்கூஸை கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு அதில் ஊழல் பண்ணி கக்கூஸ் ஊழல் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்ச ஒரு அமைச்சர் இங்கே இருக்கிறாங்க, மேயர் இங்கே இருக்கிறாங்க. நான் எங்களுக்கும் வந்து பேச தெரியும். பள்ளி கல்வித்துறையில் நேற்று அவ்வளோ அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, உயர்கல்வித்துறையில் அவ்வளோ அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஏதோ ஆக்கப்பூர்வமாக ஒரு கேள்வி கேட்டார், இவர் உள்ள உட்காரவே இல்லைங்க, நேரு கதறிக்கிட்டு இருக்காரு. என்னங்க ஆக்சுவலாக லிட்ரலி வந்து ராகிங் நடந்துகிட்டு இருக்கு சட்டசபையில். சீனியர்ஸ் தான் ஜூனியர்ஸ் ராகிங் பண்ணுவாங்க. நேற்றுலாம் பார்க்குறேன் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் G2 மாப்பிள்ளைன்னு சொன்னது அந்த இடத்துல வாங்கி போட்டிருக்கக்கூடிய மாஃபியாவை சொன்னார். நீங்க ஏன் பார்த்துறீங்க? மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே ஏன் உங்க மாப்பிள்ளை மேல போறீங்கன்னு கேட்கிறேன் நான். இவர்களுக்கு விவசாயிகள் பிரச்சனை தெரியல, அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பிரச்சனை தெரியல, இயற்கை பிரச்சனை தெரியல, எதுவுமே தெரியல. ஒன்னே ரியல் எஸ்டேட் அங்க போச்சு. இது தாங்காது, இது வந்து இந்த ஆட்சி நிற்காது, 6 மாசத்துல கலைஞ்சிரும் சொல்றது யாருக்கு தெரியும்ல? அதிகாரிகளுக்கு. நீங்க KN பேசும்போதும் சரி, ஏவாவேலு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போதும் சரி, நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த அதிகாரிகளை பத்தி புகழ்ந்து பேசுற வேலையை பண்ணிட்டே இருப்பாங்க. நேற்று கூட அவர் புகழ்ந்துகிட்டு இருந்தார். சம்பந்தமே இல்லாம ஏன்டா 1 மணி நேரம் பேசுறதுல 1/2 மணி நேரத்தில் அதிகாரிகளை பத்தி பேசுனாங்கன்னு நினைச்சீங்கன்னா இவங்க செஞ்ச எல்லாமே அதிகாரிகளுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு சென்னை சிட்டி, சென்னைக்கு அருகாமையில்னு கொண்டு வரீங்களே, ஹார்பர் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, நாங்கள் இங்கே வந்தோம், சென்னையே மூழ்கி கிடக்குது, தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான்னு சொல்லி தொழில்துறைகள் இங்கேருந்து ஓடணும். அதுதானே உங்கள் எண்ணம், அதுதானே இந்த ஏர்போர்ட் கொண்டு வரீங்க. எதிர்கட்சிகளாக இருக்கும்போது மட்டும் இந்த வெக்கம், மானம், சூடு சொன்னெல்லாம் வாயில வரும், ஆளுங்கட்சியா இருக்குன்னு வராது. இதே மாதிரி ஒரு முறை சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? 2021 முன்னாடி வெக்கம், மானம், சூடு சொரணை அப்படின்னு முதல்வருக்கு இருந்தா நீட் தேர்வை ரத்து பண்ணுவார்னு. ஆட்சியில் இருக்கும்போது அந்த வெக்கம், மானம், சூடு சொரணெல்லாம் கழிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா பதவி இருக்கும்போதே? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு நரேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் வந்து சற்று பேசு பொருளாக மாறியிருந்தது. சிறுபான்மையினர் துறை தலைவராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் வந்து விவாத நிகழ்ச்சிகளில் போய் பங்கேற்கிறது அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உண்டான ஒரு விஷயம். கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்தி நிகழ்ச்சிகளில், விவாத நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்களும் கட்சியில் பொறுப்பாக இருக்கீங்க, இப்போ இன்டர்வியூ கொடுக்குறீங்க. மேபி நரேஷ் அவர்களுடைய பேர் சட்டமன்றத்தில் எதிரொலிக்குமா எப்படி? ஆக்சுவலாக நேற்று விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேர் வந்து சட்டமன்றத்தில் ஒழிச்சது. அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம். ஸோ லைலோ மணி அவர்கள் பேரும் வந்து சட்டமன்றத்தில் ஒழிச்சது. இப்போ வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் பேரும் சட்டமன்றத்தில் ஒழிக்குது. ஸோ நீங்கள் கேட்டதில் வந்து என்ன முரண் அப்படின்னா, ஃபெலிக்ஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன். ஆமாம், தேசிய செய்தி தொடர்பாளர். அவருக்கு வந்து இப்போ நியமன பதவியாக வந்து சிறுபான்மையினர் அந்த வாரியத்தில் வந்து தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க. லயலோ மணி அவர்களுக்கும் பாடநூல் கழக தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் கூட வந்து டிபேட்ஸில் கலந்துக்கலாம். சட்டப்படி எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் எம்எல்ஏவும் கலந்துக்கலாம், மினிஸ்டர்ஸ் கலந்துக்கலாம், இவங்களும் கலந்துக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கட்சிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருந்துகிட்டு இப்போ நீங்க வந்து ஒரு வாரிய தலைவர். இது இப்போ அவரை வந்து எந்த அரசு நியமித்தது? தாவேகா அரசு தான் நியமித்தது. அவர் தாவேகா அரசுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசணும். வாரிய தலைவராக இருந்தா தாவேகா நபர்களுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுமா, இல்ல தமிழகத்தில்? தாவேகாவுக்கு இல்லை, தமிழக அரசுக்கு சார்பாக தான் அவர் வந்து செயல்படணும். அதுக்கு ஆமா, தமிழக அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பேசணும். எல்லா மக்களுக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அதுதான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பேசினா கட்சி சார்பாக. தமிழக அரசு யாருக்கு வந்து வேலை செய்யுது? தமிழ்நாடு முழுக்க 8 கோடி மக்களுக்கும். தாவேகாவுக்கு மட்டும் வேலை செய்யல. அந்த மாதிரி தான் அவர் அரசு சார்ந்தவர், எல்லா மக்களுக்காக தான் பேசுவார். இதில் சார்பு நிலை எடுத்து பேசக்கூடிய வேலைகள் இல்லை. அங்கே தமிழக அரசை டிஃபெண்ட் பண்ணி பேசுவார். இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் போடுறாங்கல்ல, யார் நியமனம் பண்ணுறா? அரசு. தமிழக அரசுக்கு சார்ந்து அவங்க வந்து வாதம் வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள நியமிக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் அரசுக்கு சார்பாக நீங்கள் ஏன் வாதாடுறீங்கலாம் கேட்க முடியாது. சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. அதில் வந்து போகிறாங்க. நீங்கள் வந்து அவர் கேட்குற கேள்விக்கு பதில் இருந்தால் பதில் சொல்லணும். நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னா அவர் கேள்வி கேட்கக்கூடாது. உங்ககிட்ட பதில் இல்லைன்னா இப்படி தான் வந்து எதனா நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கும் தக்க பதிலடிகள் அவரே கொடுப்பார். இப்போ அமைச்சர்களுடைய பெயர்கள் வந்து பட்டப்பேர் சொல்லி கூப்பிட்டாதான் பொது இடங்கள்லேயே வந்து மக்களுக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து நேற்று நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் வந்து பேசியிருந்தார். அப்படிதான் தெரியுதா இல்லை அப்படியே உருவகப்படுத்தப்படுதா? முதல்ல காலையில் சட்டமன்றம் எத்தனை மணிக்கு தொடங்குது? 9:30. எத்தனை மணிக்கு வந்தார்? நேற்று வந்தாரா? கொஞ்சம் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டார். முதலமைச்சருக்கு துறை சார்ந்து நிறைய வேலைகள் இருக்கும். அவர் மேபி தாமதமாக வரலாம், இல்லைனா வந்து எழுந்து போய் அந்த துறை வேலைகளை செய்யலாம், போகலாம்.
ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உங்களுக்கு என்ன பொறுப்பு? சட்டமன்றத்தில் உட்காந்து ஆட்சி சரியாக நடக்குதா, அவங்கள கேள்வி கேட்குறது, மானிய கோரிக்கைகள் வைக்கிறது, இது வந்து சரியாக நடக்குதா, தன் கட்சி எதிர்க்கட்சியை சரியாக செயல்படுதான்னு பார்க்கணும். அது ஒன்று தான் உங்களுக்கு வேலை. அதை செய்யாமல் வந்தது லேட்டு, இதுக்கு அது ஒரு காரணம் வேறு. அங்கே உட்காந்து பட்டப்பேர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அமைச்சர்களுக்கு. இவங்கெல்லாம் யார் தெரியும்ல, எங்களுக்கு வந்து சில பட்டப்பேர்களும் ஞாபகம் வருது. கோயில் காசை திருடி தின்னவங்க அப்படி ஒரு அமைச்சர், கக்கூஸை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, சென்னை கக்கூஸை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் ஊழல் பண்ணி கக்கூஸ் ஊழல் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு அமைச்சர் இங்கே இருக்கிறாங்க, மேயர் இங்கே இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயிகள் வயிற்றில் அடித்து நிலத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அப்படியே அந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா தொழில்துறையில் எங்களுக்கு வந்து வெள்ளை அறிக்கை கிட்ட வெள்ளை பேப்பரை ஆட்டக்கூடிய வெள்ளைக்குடை வேந்தர் அப்படி ஒரு அமைச்சர். இப்படி பல பேர்கள் இருக்குது. நான் எங்களுக்கும் வந்து பேச தெரியும், பேசக்கூடாதுன்னு இருக்கும். எங்கள் தளபதி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, நாக்கு அடக்கி பேசுங்க அப்படின்னு சொல்லி. யாகாவராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, இதை அவர் முழுசாக சொல்ல மாட்டார் உதயநிதி, வேணா கேட்டு பாருங்க. அவருக்கு வந்து தூங்கி எழுந்து தெளிஞ்சு வந்தார் அப்படின்னா இப்படி தான் எங்கேயாவது போய் உளறிக்கிட்டு இருப்பார். அவர் அழுவுறது கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்கள். எங்கே போனாலும் ஒரே அழுவேன். ஒரே நாள் தாங்க ஆச்சு, ஆடி மாதம் முடிஞ்சு கல்யாணத்திலே போய் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் ஒழுங்காக வைக்கிறாங்களா? ஆபாசம், அனாவசியம், பெண்களை பற்றி இழிவாக பேசுறது. பெண்களை பற்றி இழிவாக பேசாமல் ஒரு இடத்துல கூட இவங்க இருக்கவே மாட்டாங்க. எல்லா இடங்களையும் பேசுவாங்க. இவங்க தொடர்ந்து பேசட்டும், ஒன்றும் தப்பே கிடையாது. இவங்க இந்த பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுறதுனால மக்கள்கிட்ட வந்து கலாய்ச்சிட்டா வந்து ஓட்டு கிடைச்சிரும். அங்கே ஒரு 10 பேர் கை தட்டுறாங்களே கேவலமா, அந்த 10 பேர் ஓட்டு வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து செய்யட்டும், வாழ்த்துக்கள். பட் அந்த பெயர்கள் உருவகப்படுத்தப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இல்லை, அவ்வளோ கேவலமாக இவங்க மட்டும்தான் உருவகப்படுத்தி அவங்களே சந்தோஷப்பட்டுக்கணும். மக்கள்கிட்ட அதெல்லாம் எடுப்படலை. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இங்கே ஒரு நல்லாட்சி நடக்குதா, நடக்குது. விவசாயிகளுக்காக ஆட்சி நடக்குதா, நடக்குது. தாய்மார்களுக்கான ஆட்சி நடக்குதா, நடக்குது. குழந்தைகளுக்கான ஆட்சி நடக்குதா, நடக்குது. பள்ளி கல்வித்துறையில் நேற்று அவ்வளோ அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. உயர்கல்வித்துறையில் அவ்வளோ அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஏதோ ஆக்கப்பூர்வமாக ஒரு கேள்வி கேட்டார், இவர் உள்ளே உட்காரவே இல்லைங்க, நேரு கதறிக்கிட்டு இருக்காரு. என்னங்க ஆக்சுவலாக லிட்ரலி வந்து ராகிங் நடந்துக்கிட்டு இருக்கு சட்டசபையில். சீனியர்ஸ் தான் ஜூனியர்ஸை ராகிங் பண்ணுவாங்க. நேற்றுலாம் பார்க்குறேன், ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படா இத்தனை வருஷமாக இவங்க சட்டசபையில் குப்பை கொண்டாங்கன்னு எனக்கு புரியல. அவர் பேசுகிறாரு, அந்த பேசுகிறத கேட்கறது கூட பொறுமை இல்லை. என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்போங்க முடிப்பீங்க, நான் எப்போங்க போகிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி பேசக்கூடியவர்களாம் மூத்த உறுப்பினர்னு உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, பரந்தூரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இன்னைக்கு ஏதாவது பேசினாரா? இருக்காரா உள்ள? எங்கே போனாரு? இன்னைக்கு தான் கேள்வி எழுப்பியிருந்தார்ல, கர்நாடகா காட்டில் 3 தமிழர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு சுட்டு கொன்னதுக்கு. பரந்தூர் விஷயத்துல ஒரு டேட்டா எடுத்து பேசிட்டு சொல்லுங்களா பார்க்கலாம். இப்போ நீங்க டைவர்ட் பண்றீங்க. நான் கேட்டது கர்நாடகா, சரி, நீங்க பேசுறது பரந்தூர். கர்நாடகா பேசியாச்சு. கர்நாடகாவுக்கு நம்ம என்ன சொன்னோம்? ரொம்ப தெளிவாக சொன்னோமா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? தமிழ்நாடு அரசு அந்த மாநிலத்தில் சேர்ந்த தமிழ் மக்கள், தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்கள், அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க வனப்பகுதியில் 3 பேர் வந்து கொண்டிருக்காங்க. அது கொலை தான். அதற்கு நீதி நியாயமாக விசாரிக்கப்படணும்னு இங்கே முதலமைச்சர் அறிக்கை கொடுத்துருக்காரு. நம்ம அந்த லிமிட்டில் தான் இருக்கும். நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போகலாம். அது ஆல்ரெடி அங்கே ப்ராசஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த சட்டசபையில் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவங்க எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இங்கே மடைமாற்றுறது யார்? இப்போ கர்நாடகத்தில் இந்த 3 பேரை கொண்டது முக்கியமாக, பரந்தூர் ஏர்போர்ட்டும் முக்கியமாக. இப்போ அந்த விஷயத்தை பேசணுமா, இந்த விஷயத்தை பேசணுமா, யார் மடமாட்டதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சட்டசபையில் தேவையில்லாமல் இந்த ஒரு மடமாட்டத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. அங்கே என்ன லிமிட்டோ அதை முடிச்சாச்சுங்க. அந்த விஷயத்துக்கு நிவாரணம் கொடுக்கணுமா, அவங்களுக்கு இந்த அரசு என்ன செய்யணும், அதை வந்து இந்த அரசு பரிசீலனை பண்ணி நடத்தும். அதை வந்து இங்கே பேச வேண்டிய அவசியமா? இப்போ பரந்தூர் பிரச்சனை அவசியமா? நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இப்போ மழைக்காலம் வருது. ஆமாம், சென்னை வந்து எப்படி இவங்க வந்து விட்டு போயிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். வருது நின்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆமாம்மா, தண்ணி தேங்குற இடத்துலலாம் போய் நிற்பாங்க. ஆனால் தண்ணி தேங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வேலை நடக்குமா போய் நின்றுட்டாங்கன்னா, தண்ணி தேங்குமா போய் நிற்க வேண்டிய வேலை இல்லை. புரியுதா உங்களுக்கு? வேலை செய்யும்போது கரெக்டாக வேலை நடக்குதா, வாங்கின கான்ட்ராக்டர் கரெக்டாக வேலை செய்கிறானா அப்படின்னு முன்னாடி போய் பார்த்துருந்தா தண்ணி தேங்குமா அங்கே போய் நிற்க வேண்டியதில்லை, ஷூட்டிங் பண்ண வேண்டியது தேவையில்லை. அதுவும் காலைல 6 மணிலேருந்து இருந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் போய் நிற்பார் தலைவர். கூட இந்த பக்கம் ஒரு மேயர், அந்த பக்கம் ஒரு 2 அமைச்சர், இப்படி ஒரு பாடி கார்ட்ஸோட ஒரு ரெயின் கோட் ஒன்று போட்டுக்கிட்டு ஜாலியாக போயிடுவார். இப்போ பார்க்க போகிறீங்கல்ல, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது மழையில், எல்னினோலாம் பேசுகிறோம், எல்லா காலநிலை மாற்றத்தையும் பேசுகிறோம். ஆனால் பரந்தூரில் தான் ஏர்போர்ட் வரும், நாங்கள் வந்து ஏரியில் தான் ரன்வே போடுவோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு அங்கே உட்காந்துக்கிறீங்க. ஒரே ஒரு நிறுவனம், ஒரே ஒரு குடும்பம் சம்பாதிச்சு கொழுத்து போகிறதுக்கு இங்கே விவசாயிகளை கொல்லணும். அடுத்த வருஷம் ஏர்போர்ட்டில் தண்ணி தேங்கணும், அடுத்த வருஷம் சென்னையில் மூழ்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் தொழில் வந்துருமாங்க. ஏன்னா ஏர்போர்ட்னு ஒன்று கட்டிக்கிறீங்க, தண்ணியில் திரும்ப கட்டிக்கிறீங்களே. ஒரு மழை பெஞ்சதுக்கு ஏர்போர்ட்டே ஃபுல்லாக முழுகி கிடக்குது. இப்படி ஒரு மாநிலத்தில் நான் தொழில் தொடங்கணுமா தான் ஒரு கம்பெனி யோசிக்கும். ஏன்னா ஒரு சென்னை சிட்டி, சென்னைக்கு அருகாமையில்னு கொண்டு வரீங்களே, ஹார்பர் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, நாங்கள் இங்கே வந்தோம், சென்னையே மூழ்கி கிடக்குது, தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான்னு சொல்லி தொழில் துறைகள் இங்கேருந்து ஓடணும். அதுதானே உங்கள் எண்ணம். அதுக்கு தானே இந்த ஏர்போர்ட் கொண்டு வரீங்க. அதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் இல்லை. கர்நாடகாவுக்கு போயிட்டாரு இவர்.
இங்கே இருக்கிற பிரச்சனையில் பேசுங்க சார். இதில் வேற அந்த வீடியோ நானும் பார்த்தேன். வெக்கம், மானம், சூடு, சொரணை. அப்பா மேலே என்ன கோவம் தெரியல அவருக்கு, அவங்க அப்பா மேலே. இதே மாதிரி எதிர்கட்சிகளாக இருக்கும்போது மட்டும் இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணெல்லாம் வாயில் வரும், ஆளுங்கட்சியா இருக்குமே வராது. இதே மாதிரி ஒரு முறை சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? 2021 முன்னாடி வெக்கம், மானம், சூடு, சொரணை அப்படின்னு முதல்வருக்கு இருந்தா நீட் தேர்வை ரத்து பண்ணுவார்னு. ஆட்சியில் இருக்கும்போது அந்த வெக்கம், மானம், சூடு, சொரணெல்லாம் கட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா பதவி இருக்கும்போதே? 2024 ஆட்சி மாற்றம் நடந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் நீட் மாற்றம் நடந்திருக்கும். இந்த வியாக்கியானம்லாம் நீங்கள் ஆட்சி வர்றதுக்கு போது சொல்லியே. நீங்கள் 2021 அப்படியே பேசுனீங்க. வந்த உடனே கையெடுத்து அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும் சொன்னீங்கல்ல, செஞ்சீங்களா? அப்புறம் பேசுறது எதிர்கட்சியாக இருக்குமா மட்டும் அப்படி தாம் தீம்னு குதிக்கிறது. அதுவும் முன்னாடியெல்லாம் வேற மாதிரி குதிச்சிட்டு இருந்தா இப்போ வந்து அழுதுகிட்டே குதிக்கிறாங்க. அதான் ஒரு பிரச்சனை. இங்கே இருக்கக்கூடிய பாதி பேர் முன்னாடி ஆண்டவர்கள், ஆடினவர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அமிச்சாச்சு. அதனால் இப்போ உள்ள கூட ஆடுறதுக்கும் ஆள் இல்லை, வாங்கி கட்டிக்கிட்டு சின்ன பசங்கிட்ட திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, அந்த மரிய வில்சன் அவர்கள் லஞ்சம் கொடுத்தாரு, அவர் மீது முதல்ல வந்து விசாரணை நடத்தணும்னு அன்பில் மகேஷ் அவர் எதுவும் சொல்லிட்டாரு. நீ கேஸ் போடு, டிஃபமேஷன் கேஸ் போடு என் மேலே. நான் உனக்கு சட்டசபையிலே பதிவு பண்ணுறாருங்க. சட்டசபை குறிப்பில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது இருக்கும். உங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு இங்கே சட்டசபையில் வரல, அவர் பண்ண வேலைக்கு தான் அவரை கூப்பிட உட்கார வச்சிட்டாங்க வீட்டில் மக்கள். அதனால அவர் வந்து எங்கே கூப்பிட்டு யாருக்கிட்ட எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியும், நானே கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. கேஸ் போடுங்க சந்திக்கிட்டோம். நான் தப்பா சொல்லி எதுவும், அவரு நானே ஒரு சாட்சின்றாரு. லஞ்சம் கொடுத்தது அப்ரூவரா மாறுறாருங்க. நீங்க அப்படியே கூட வச்சுங்க, அப்ரூவரா மாறுறாருங்க. தைரியம் எந்த கேஸ் போடுங்க. நீங்க அவ்வளோ நேர்மையானவர்கள்ல, கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரர்ல, ஆஸ்கர் நாயகன்ல போட வேண்டியதானே கேஸு. பேட்டி கொடுக்குறீங்க, போட மாட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு. நீங்கள் அரசகுமார்னு ஒருத்தர் வச்சு என்னென்ன ஆட்டம் போட்டீங்க, இப்படி G2 வச்சு இங்கே ரியல் எஸ்டேட்டில் என்னென்ன ஆட்டம் போட்டீங்க, எல்லா ஃபைல்ஸும் இருக்குது. இதில் வேறு ஃபைல்ஸை திறந்து பார்த்துருவாரான்னு நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு. இவங்களெல்லாம் முழு ஆதாரத்தோட இவங்க 1000 கோடிக்கு தப்பு பண்ணியிருக்கட்டும். நான் திரும்ப சொல்கிறேன், 1000 கோடிக்காக இவங்களை தண்டிக்க வேண்டியதே இல்லை. ஒரே 1 கோடிக்கு சாலிடான எவிடன்ஸோட ஒரு கேஸ் போட்டாங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக குடும்பமே உள்ள போகும். ஒரே 1 கோடிக்கு. ஏன்னா 10 ரூபாய்னாலும் கவர்மெண்ட் காசு, மக்கள் காசு ஏமாற்றி அவன் சம்பாதிச்சது உண்மைன்னு நிரூபணம் ஆச்சுன்னா உள்ளே போயிடுவான். அதை நிரூபிக்காம எல்லா சட்டத்தையும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி லீகலாக மாற்றிட்டு செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞான ஊழலை செய்கிற ஒரு கட்சி திமுக மட்டும்தான். அது இந்தியாவிலேயே. நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போது நீங்கள் அந்த ஒரு கேஸ் ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணால் அதுக்கு உண்டான தீர்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதுதானே ஜெயலலிதா அம்மையாரனுடைய கேஸ்ல வந்து நடந்தது. ஆமா, நம்ம அதையே ஆல்ரெடி பேசியிருக்கோம். நம்ம வந்து அவங்க வந்து எவ்வளவோ நூற்றுக்கணக்கான கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடிகள்லாம் பினாமிகளில் வாங்கிட்டாங்க, டான்சி வழக்கெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் சொன்னாலும் ஒரு வழக்கு, ஸ்ட்ராங்கான ஒரு வழக்கு அவங்க மேலே பதியப்பட்டதில் அதில் தான் அவங்க வந்து சிக்கினது. இப்போ இவங்களை வந்து இதில் சிக்க வைக்காமல் தப்பிக்க வைக்கிறது என்னென்ன வேலையோ எல்லாம் பார்க்குறாங்க இவங்க. இன்னொன்று நான் அடிக்கடி சொல்கிறது, ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதியும் சரி, இது தாங்காது, இது வந்து இந்த ஆட்சி நிற்காது, 6 மாதத்தில் கலைஞ்சிரும்னு சொல்கிறது யாருக்கு தெரியும்ல? அதிகாரிகளுக்கு. நீங்கள் KN பேசும்போதும் சரி, ஏவாவேலு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போதும் சரி, நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த அதிகாரிகளை பற்றி புகழ்ந்து பேசுகிற வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நேற்று கூட அவர் புகழ்ந்துக்கிட்டு இருந்தார். சம்மந்தமே இல்லாமல் ஏன்டா 1 மணி நேரம் பேசுகிறதுல 1/2 மணி நேரத்தில் அதிகாரிகளை பற்றி பேசுகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா, இவங்க செஞ்ச எல்லாமே அதிகாரிகளுக்கு மட்டும் தான் தெரியும். எப்பா விஜய் ஆட்சியில் மயங்கி எதையாவது உண்மையை சொல்லி அப்ரூவராக மாறிடாதீங்க, எங்கள் சோத்தில் மண்ணள்ளி போட்டாதீங்க, எங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுறாதீங்கடா அப்படின்னு கெஞ்சிற வேலை தான் இவங்க 2 பேரும் பண்ணுற வேலை. 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு பயமுறுத்துறதுக்கும் இதுக்கு தான். இவங்க இந்த அதிகாரிகளுக்கு வந்து இப்போது சோப் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுவும் அதுக்கு தான். விஜய் அவர்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ணன் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எந்தெந்த அதிகாரிகள் எங்கே வைக்கணும், எதுக்கு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும், எதுக்கு எவிடன்ஸை வந்து தேடி ஒன்றா சேர்க்கணும், யாரை கோக்கணும் எல்லாம் தெரியும். கண்டிப்பாக தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். இந்த ஆட்சியில் தப்பிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் தான் பேச மாட்டாங்க. சப்போஸ் இது அதிமுக ஆட்சியாக மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சட்டசபையில் இவ்வளோ விவாதம்லாம் நடக்காது. ஊழலை பற்றி அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண முடியாது. இன்னைக்கு நாங்கள் பண்ணலை, அதனால் உங்கள் ஊழல் நாங்கள் பேசுகிறோம், தைரியமாக பேசுவோம். ஆனால் சட்டமன்றத்தில் பேசும்போது மாப்பிள்ளை அப்படின்னு அவைக்கே சம்மந்தமில்லாத ஒரு நபரை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அந்த சைட்லேருந்து தங்கம் தென்னரசு அவர்கள் லாட்ரி மருமகன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதா இருக்கட்டும், தனி மனித மோதல்குள்ளே விவாதங்கள் போயிட்டுருக்கு. G2 மாப்பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, யார் அது? ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன். உங்களுக்கு எப்படி அப்படி தோணுதுன்னா? இல்லை, அவர் G2 மாப்பிள்ளை தான் சொன்னார். G2 ஸ்டாலினுடைய மருமகன் தான். மாப்பிள்ளை அப்படின்ட்டு தானே சொன்னாங்க. உங்களுக்கு ஏன் தோணுதுன்னா, நெருப்பு இல்லாமல் புகையாது. G2 மாப்பிள்ளை. G2 மாப்பிள்ளைன்னா இப்போ யாரு? சரி, மாப்பிள்ளைன்னா யாரு நீங்க சொல்லுங்க. சரி, லாட்ரி மாட்டின்றவர் அங்கே உள்ள இருக்காருங்க. லாட்ரி மாட்டினோட மருமகன் உள்ள இருக்காரு. எல்லாரும் தெரியும். உள்ள இருக்காங்க, 2 பேரும் உள்ள இருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான உள்ள இருக்காங்க, ரைட்டு. G2க்கும் மாப்பிள்ளைன்னு நீங்க சொல்ற ஒரு நபருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா G2 ஓனர் வேற, மாப்பிள்ளைன்றவர் வேற. எப்படி டக்குன்னு ரிலேட் பண்றீங்க? ஏன்னா அங்கே கனெக்ஷன் இருக்கு, அதனால அவங்க பதறாங்க. அதாவது
ஸ்டாலின் அவர்கள் சொன்னா கூட இவ்வளவு பதற மாட்டாங்க. ஆனா சிலர் டச் பண்ணிக்கின்னு வச்சுக்கங்களேன். சிடி நிர்மல்குமார் அவர்கள் பதிலளிச்சது தங்கம் தென்னரசு அவர்கள். அடுத்து பதறாங்க பாத்துங்க. அடுத்து வந்து நான் லாட்ரி மருமகன் சொல்லணும்னு அன்னி கூட என்ன சொன்னாங்க, லாட்ரி இதுல வந்து லாட்ரி அதிபர் தான் இங்க வந்து உட்காந்துருக்காருன்னு சொன்னாங்கல்ல. நான் லாட்ரி நடத்தல, என் பேர்ல இந்த கம்பெனி இல்ல, கொடுத்தது எங்க மாமனாருன்றாங்க. வாங்கினவங்க எதிரில் இருக்காங்க, உங்கள் அப்பாவை போய் வீட்டில் கேளுங்கன்ட்டார். இப்படி தான் பதில் வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தான் எதிர்வினை வரும். அவர் G2 மாப்பிள்ளைன்னு சொன்னது அந்த இடத்துல வாங்கி போட்டிருக்கக்கூடிய மாஃபியாவை சொன்னார். நீங்கள் ஏன் பதறீங்க? மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே ஏன் உங்கள் மாப்பிள்ளை மேலே போகிறீங்கன்னு கேட்குறேன்னா, அப்போது செஞ்சது நீங்கள். இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 நாளாக இவர்களுக்கு விவசாயிகள் பிரச்சனை தெரியல, அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பிரச்சனை தெரியல, இயற்கை பிரச்சனை தெரியல, எதுவுமே தெரியல. ஒன்று ரியல் எஸ்டேட் அங்கே போச்சு, மண் அள்ளி போட்டாங்க. இன்றைக்கி அந்த கிராமங்கள் அவ்வளவு கொண்டாடுது. 3 வருஷத்துக்கு மேலே போராடிக்கிட்டு இருந்தவங்கள கண்டுக்காமல் இருந்தவங்க விஜய் அவர்கள் அங்கே காலடி வச்ச உடனே ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் இது சொல்லுது, அப்படி சொல்லுது, இங்கே ஏர்போர்ட் வந்தால் இவ்வளோ தொழில் வளர்ச்சி வரும், இந்த டேட்டாலாம் கொடுக்குறீங்களா. 3 வருஷமாக வாயத்திறக்கல போன வாட்டி ஆட்சியில் இருக்கும்போது விஜய் நாங்கள் கால் வச்சதுக்கு அப்புறம் தான் சட்டசபையில் இதை பற்றி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். திரும்ப இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து ஒயர் ஹை டென்ஷன் வோல்டேஜ் வந்து ஒயர் போகுதான், நீங்கள் ஒயரை டிசைன் மாற்றி ரூட் மாற்றி கொண்டு போயிடலாம். ஒரு கம்பன் கால்வாய் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பொக்கிஷம் அது உருவாக்க முடியுமா உங்களால்? நீர்நிலைகள் மற்ற நிலப்பகுதியெலாம் விட்டுருங்க. நீங்கள் ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பக்கம்லாம் எடுத்துட்டிங்கன்னா முப்போகம் விளையும். அவங்க வானத்தை பார்த்து அவங்க விவசாயம் பண்ணுறதில்ல. அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அப்படி நீரை உறிஞ்சி சேமித்து வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. நீங்கள் ரன்வேன்னு டிசைனில் காட்டுற இடமே ஒரு மிகப்பெரிய ஏரி. 13 நீர்நிலைகளை அழிச்சு அந்த இடத்தையும் வந்து பின்னாடி வந்து ஏர்போர்ட் கட்டினாலும் அங்கே தண்ணி தேங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, அங்கேருந்து சென்னைக்கும் வந்து வெள்ளம் வர்ற அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி சென்னையை மூழ்கடிச்சிட்டு எங்கே கம்பெனிஸ் வரப்போகுது? எப்படி நீங்கள் சென்னை தான் வளர்க்க போகிறீங்க? அதுக்கு தான் பிளான் பண்ணுறீங்க. ஏன் வேலூருக்கு வாங்க, எங்கள் ஊரில் இருக்குது ஏர்போர்ட்டு, ஸ்ட்ரிப் இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இல்லையா பன்னூர் போங்க, பரந்தூர் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். ஏன் நீங்கள் அதை 2-3 வருஷமாக பிளான் பண்ணி ரியல் எஸ்டேட்டில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த இந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண யாருதுமே அந்த ஏர்போர்ட் வரக்கூடிய இடத்துல நிலமே இருக்காது. நீங்கள் சர்வே எடுத்து பாருங்கள், ஏர்போர்ட் வரக்கூடிய இடங்கள் நல்லா இருக்காது. ஆனால் ஏர்போர்ட் பவுண்டரியை சுற்றி எல்லாமே இவங்கள தான் இருக்கும். அதோடைய ரிப்போர்ட்ஸும் வரும். கண்டிப்பாக வெள்ளை அறிக்கைகள் ஒரு விஷயத்திலும் வர மாதிரி இதுலேயும் வரப்போது. மொத்தமாக சிக்க போகிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல லூப்பல் விட்டு மாட்டுவாங்கல்ல, கண்டிப்பாக சிக்க போகிறாங்க. பார்த்துட்டே இருங்க. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி.